63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட் சோழ நாயனார் முற்பிறவியில் ஒரு சிலந்தியாக பிறந்தவர். முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் இருந்த ஒரு காட்டில் வெண்ணாவல் மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அங்கே வந்த ஒரு வெள்ளை யானை தினமும் தன் தும்பிக்கையால் தண்ணீர் கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூக்களை வைத்து வழிபட்டு வந்தது. இதனால் அந்த இடத்திற்கு திருவானைக்கா என்று பெயர் வந்தது. அதே மரத்தில் இருந்த ஒரு சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் காய்ந்த இலைகளும் சருகுகளும் விழாமல் இருக்க தன் வாயிலிருந்து வந்த நூலால் ஒரு பந்தல் கட்டியது. ஆனால் சிவலிங்கத்தை வணங்க வந்த யானை அந்த சிலந்தி வலையை பார்த்துவிட்டு ஈசன் மேல் அழுக்கு இருக்கக்கூடாது என்று அதை தன் தும்பிக்கையால் பிடுங்கி எறிந்தது. சிலந்தி வருத்தப்பட்டு மீண்டும் பந்தல் கட்டியது. யானை அடுத்த நாளும் அதை அழித்தது. இதனால் கோபமடைந்த சிலந்தி, நான் கஷ்டப்பட்டு செய்த பந்தலை இந்த யானை அழிக்கலாமா என்று நினைத்து அந்த யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கடித்தது. வலியால் துடித்த யானை தன் தும்பிக்கையை தரையில் ஓங்கி மோதியது. அதில் யானையும் இறந்தது. உள்ளே இருந்த சிலந்தியும் நசுங்கி இறந்தது. யானை நேராக கைலாச மலைக்கு சென்று சிவபெருமானை அடைந்தது. ஆனால் ஈசனுக்காக உயிர்விட்ட அந்த சிலந்தி சோழ மன்னன் சுபதேவன் மற்றும் அவனது மனைவி கமலவதியின் வயிற்றில் ஆண் குழந்தையாக வந்து பிறந்தது. அரசி கமலவதிக்கு பிரசவ வலி எடுத்தபோது இன்னும் ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் கழித்து குழந்தை பிறந்தால் இவன் உலகத்தையே ஆளும் மாமன்னனாக மாறுவான் என்று ஜோசியர்கள் சொன்னார்கள். தன் மகன் பெரிய அரசனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாய், நல்ல நேரம் வரும் வரை என்னை தலைகீழாக கட்டி தூக்குங்கள் என்று கூறினாள். அங்கிருந்தவர்களும் அப்படியே செய்தார்கள். ஜோசியர்கள் சொன்ன நல்ல நேரம் வந்ததும் அவளை கீழே இறக்கினார்கள். அரசி கமலவதி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் தாய் தலைகீழாக தொங்கியதால் உடலின் சூடு ஏறி அந்த குழந்தைக்கு கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்து போயிருந்தன. பிரசவ வலியால் சாகும் நிலையில் இருந்த தாய் தன் குழந்தையை பார்த்து பாசத்தோடு, என் கோச் செங்கணானனே, சிவப்பு கண்களை உடைய என் அரசனே என்று அழைத்துவிட்டு அப்படியே உயிர் துறந்தாள். தன் மனைவி கடைசியாக பேசிய அந்த வார்த்தையையே அக்குழந்தைக்கு பெயராகச் சூட்டி கோச்செங்கட் சோழர் என்று அழைத்தார் தந்தை சுபதேவன். அவர் வளர்ந்ததும் அவனுக்கு முடிசூட்டிவிட்டு தந்தை தவ வாழ்க்கைக்கு சென்றார். மாமன்னராக அரியணை ஏறிய கோச்செங்கட் சோழ நாயனார் இறைவனின் அருளால் தன் முற்பிறவி நினைவுகளோடு தான் சிலந்தியாக இருந்ததை உணர்ந்து வாழ்ந்தார். சைவ நெறி தழைக்க சோழ நாட்டின் பல இடங்களிலும் பல பிரம்மாண்டமான சிவாலயங்களை கட்டுவித்தார். அடுத்த பதிவில் கோட்புலி நாயனார் பற்றி பார்ப்போம். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.